இன்னைக்கு நம்ம ஃபுட் வார் சீசன் 4 12th அண்ட் ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போறோம். இதோட சீசன் 4 முடியுது. நம்ம ஹீரோஸ் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணா அங்க எல்லாரும் செலிப்ரேட் பண்ண வரும்போது எரினா ஹீரோ பிடிச்சி திட்டிக்கிட்டு இருப்பான். என்னடே ஆரம்பிக்கும் போதே சொல்ல மாட்டியா, கடைசி நேரத்துலயா இந்த மாதிரி டிஷ் எல்லாம் மாத்தி விட்டுட்டு என்ன பதற வேப்பன்னு கேட்கும் போது, ஏன் அதான் 10 நிமிஷம் இருந்துச்சு, அதுவே நீ சமைக்கிறதுக்கு போதுமானதுன்னு நான் நினைச்சேன்னு சொல்ல, அந்த இடத்துல அப்படியே சுகாசாவும் ரைட்டு ஆமா எப்படி இவங்க 2 பேரால ஒன்னா சேர்ந்து இந்த அளவுக்கு ஒரு ஸ்பிளெண்டடான ஒரு டிஷ்ஷை மேக் பண்ண முடிஞ்சிச்சு, இதை என்னால கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே முடியலன்னு சொல்லும் போது சட்டோஷி தான், ஏன்னா அவங்க 2 பேரும் சமைக்கும் போது அந்த குக்கிங்க என்ஜாய் பண்ணாங்கன்னு சொல்லுவான். இவங்க எல்லாரையும் பீட் பண்ண காரணத்துக்காக இப்ப சென்ட்ரலும் தோத்து போச்சு. நம்ம எரினாவோட அப்பா தான் அப்படியே அங்கிருந்து கிளம்ப, அவர் அங்கிருந்து கிளம்பும் போது அவரை பார்த்துட்டு இது வரைக்கும் நீங்க சொல்லி கொடுத்த விஷயங்கள் அது எனக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு, நன்றின்னு சொல்லுவான். அங்கிருந்து வரும்போது நம்ம ஹீரோட அப்பாவும் அந்த மொட்டையை நின்னுக்கிட்டு இருப்பாங்களா, ரொம்ப எல்லாம் சந்தேகப்பட்டு என்ன பின்தொடர்ந்தே வரணும்னு அவசியம் கிடையாது, நான் சொன்ன மாதிரி என் வாக்கு காப்பாத்துறேன். அதுக்கு ஹீரோட அப்பாவும் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லடா பாஸ், பட் இருந்தாலும் ஒன்ஸ் நான் அகாடமி விட்டு போனதுல இருந்து நீ என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்கிற போல, ஆனா அந்த அகாடமி விட்டு போகும்போது வேணா சோகமா இருந்திருக்கலாம், ஆனா அதுக்கப்புறம் நான் சந்தோஷமா தான் இருந்தேன், இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம விட்டதுதான் என் தப்பா போச்சு. ஆனா ஹீரோ சொன்ன மாதிரி தான் நான் சந்தோஷமா தான் இருந்தேன், ஒரு செஃபாவும் சரி ஒரு பர்சனாவும் சரி நான் கண்டிப்பா நல்லா தான் இருக்கிறேன்னு எரினாவோட அப்பா தலையை பிடிச்சி தலையை கொடுத்துக்கிட்டு இருப்பானா. ஈவன் அந்த மொட்டை கூட நான் கேள்விப்பட்டேன், ஒன்ஸ் இந்த அகாடமி விட்டு உன்னை அனுப்பிச்சுட்டதுக்கு அப்புறம் நீ அமெரிக்கா போயிட்டு அப்படியே சில விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன், எல்லாம் லைஃப்ல அப்பப்ப நடக்கிறது தான், அவ்வளவு மோசம்லாம் கிடையாது, சில டைம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா ஒரு போன் போடுவோம், இங்கதான் எங்கேயாவது நாங்களும் சுத்திக்கிட்டு இருப்போம்னு சொல்ல, அதுக்கு எரினாவோட அப்பா இல்ல அவ்வளவுதான் நான் மொத்தமா அவ்வளவுதான் ஆஸ் அ பர்சனாவே நான் முடிஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஏய் கமான் அதுக்குள்ள இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி நீயே உன் மேல மண்ணள்ளி போட்டுக்காத, வெட்டியா இருந்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு போனை போடு ஒன்னா மீட் பண்ணலாம். ஈவன் ஹீரோட அப்பாவும் கண்டிப்பா என் கையால உனக்கு நான் சமைச்சு கூட தரேன், ஏன்னா உனக்கு சமைச்சு கொடுத்து ரொம்ப வருஷம் இருக்குமா என்ன. அதுக்கு எரினாவோட அப்பாவும் இந்த அளவுக்கு டெம்டிங்கான ஒரு இன்விடேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி என்னால வராம இருக்க முடியும், பாக்கலாம். அதே நேரத்துல இந்த மேட்டர் எல்லாத்தையும் அப்படியே நீங்க எரினாவோட தாத்தா கிட்டே சொல்லிருங்க. ஆனா என்னைக்கும் இல்லாம இந்த தடவை இந்த ஜெனரேஷன்ல அவரு ஏகப்பட்ட ப்ராடஜிஸ சூஸ் பண்ணி வச்சிருந்திருக்காரு, எல்லாரையும் பயங்கரமா அவர் டெவலப் பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். பட் அட் எண்ட் ஆஃப் த டே அவரு இது எல்லாத்தையும் யாருக்காக பண்ணாங்களோ நானும் அவளுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, சோ இங்க இப்ப கவுன்சில் ஆஃப் 10ல இருக்கிற எல்லாருமே தோத்து போயிட்டாங்கிற காரணத்துக்காக நம்ம ஹீரோஸோட இந்த ஐடியில இருக்கும்ல, சோ அது எல்லாத்தையும் வந்து திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கறாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம அப்படி தோத்து போயிட்டோம் அப்படிங்கறத தாண்டி பார்த்தா ஹீரோ கிட்ட போயிட்டு அடுத்த தடவை இன்னொரு பேட்டில் வச்சுக்கலாம், ஆனா கண்டிப்பா அப்ப நான் தோக்க மாட்டேன்னு சொல்லும் போது கூகா சீனியரும் யோ என் கூட ஒண்ணு இருக்குது மறந்துடாதம்மா. அதே நேரத்துல கோபயாஷிக்கு நம்ம தோத்து போயிட்டோம் அப்படிங்கிற வருத்தம் எல்லாம் கிடையாது, எப்படி அந்த சுகாச பையன் நார்மலா தான் இருக்கிறான்ட்டு வாவன் அப்படியே நம்ம வெளியூர்ல ஏதாவது சுத்தி பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது சுகாசவும் ஜாலி ஆயிருவான். ஆமா இனிமேல் நம்ம கவுன்சில் ஆஃப் 10ல கிடையாது, இனிமேல் எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்ல, நினைச்சபடி நம்மளால ஃப்ரீயா இருக்க முடியும் அப்படின்னு ஜாலியா இருப்பான். எரினாவோட தாத்தாவும் வந்துட்டு ஓகே போட்ட டீல் படி பார்த்தா இப்போ கவுன்சில் ஆஃப் 10ல இருக்கிற எல்லாரையும் நீங்க தோக்கடிச்ச காரணத்துக்காக உங்க எல்லாரையும் தான் இப்போ உங்க 8 பேரையும் தான் அடுத்த கவுன்சில் ஆஃப் 10க்கு டாப் பிரியாரிட்டி லிஸ்டா எடுக்க போறாங்க. நம்ம மெகுமிக்குல பயங்கர ஆச்சரியம், என்னது நான் கவுன்சில் ஆஃப் 10க்கு போக போறேன்னு, ஈவன் நம்ம டக்கு மீட் போக போறோம். சோ இவங்க எல்லாரும் கவுன்சில் ஆஃப் 10ல இருக்க போறாங்க அப்படின்னு ஆயிருச்சு. பட் இருந்தாலும் யார் யாரு என்னென்ன சீட்டுக்கு போக போறாங்கன்னு ஒரு கியூரியாசிட்டி, அதுலயும் நம்பர் 1 ஸ்பாட்டுக்கு யாரு போவாங்கன்னு. கண்டிப்பா இந்த ஒரு ஃபைனல் ரவுண்ட்ல மெயின் டிஷ் வந்து எரினா தானே செஞ்சா, சோ அதனால அவ தான் போக போறா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா எரினா நம்ம ஹீரோ வந்து நம்பர் 1 ஸ்பாட்ல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா, ஏன்னா இப்ப நடந்த இந்த 5 மேட்ச்லயுமே பார்த்தா 5 ரவுண்ட்லயுமே பார்த்தா நம்ம ஹீரோ தான் அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்திருக்கான், அதிகமான மேட்சஸ்ல அவன் தான் ஜெயிச்சிருந்திருக்கான். சோ ஃபைனல் பேட்டில்ல கூட அதிகமா அவன் தான் சப்போர்ட் பண்ணியிருந்திருக்கான். சோ அந்த ஒரு காரணத்துக்காக அதிகமான கான்ட்ரிபியூஷன் கொடுத்த காரணத்துக்காக ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாளா. அப்போ நம்ம எரினாவோட தாத்தா சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த அகாடமியோட அடுத்த டைரக்டரா யார் இருக்கணும், அத கவுன்சில் ஆஃப் 10ஓட மெம்பரான நீங்க தான் முடிவு பண்ணணும்னு சொல்ல, ஏன் நீங்களே இருக்கலாமேன்னு கேட்டதுக்கு இல்ல ஏற்கனவே இருந்தேன், என்னோட பதவியை வந்து என்கிட்ட கேட்காமலே என்கிட்ட இருந்து புடுங்கிட்டானுங்க, சோ அதனால திருப்பி அந்த பதவிக்கு போறதுக்கு எனக்கு பெருசா விருப்பம் கிடையாது, அதே நேரத்துல வயசும் ஆயிடுச்சு, நான் அப்படியே கொஞ்சம் ரிட்டையர் ஆகிக்கிறேன். அப்புறம் கவுன்சில் ஆஃப் 10ஓட நம்பர் 1 சீட்ல இருக்கிற ஹீரோ பையா நீ சொல்றா யார் இருக்கலாங்கும் போது அவன் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம எரினாவே டைரக்டரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுவான். ஏன்னா எப்படியும் உங்களோட பேத்தி தான், சோ அதனால இப்படி இவதான் இருக்க போறா, அதனால உப்பு இருந்துட்டு போகட்டும். ஈவன் பயங்கர பொறுப்புள்ள ஒரு நபரும் கூட இன் சம் கேசஸ் நீ இந்த ஒரு டைரக்டர் அப்படிங்கிற இந்த பதவி எதுக்கல அப்படின்னா நானும் இந்த ஒரு கவுன்சில் ஆஃப் 10ல நம்பர் 1
சீட்டை எடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஃபைனல் டிஷ் நீ என்னோட பெட்டரா பண்ணிருக்க, இன்னும் நான் உன்னை தோக்கடிக்கிற அளவுக்கு ஒரு டிஷ் பண்ணல அப்படின்னு தான் ஹீரோ சொல்லும் போது எரினா அவங்க தாத்தா கிட்ட ஆனா நீங்க ஆலிஸோட அப்பாவை வந்து டைரக்டரா அப்பாயிண்ட் பண்ணலாமேன்னு கேட்க ஆலிஸோட அப்பா வந்துட்டு இல்ல நீயே ஒரு டைரக்டரா இருன்னு சொல்லுவாரு. ஆனா டக்குன்னு ஆலிஸ் அங்க இருக்கிறத பார்த்துட்டு என்னோட செல்ல பொண்ணு அப்படிங்கிற சொல்லி அவகிட்ட போய் ஃபன் பண்ணிட்டு சோ இருக்கிற எல்லாருமே நம்ம எரினாவை டைரக்டரா இருக்க சொல்ல சோ அவ்வளவு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தெரியுது. சோ ஹீரோ இந்த கவுன்சில் ஆஃப் 10ல நம்பர் 1 போறான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஹாப்பியா இருந்தாலும் நம்ம கூரோவும் ஹயாமாவும் நாளைக்கே உன்னை ஒரு ஃபுட்பாலுக்கு சேலஞ்ச் பண்ண அப்படின்னாலும் சர்ப்ரைஸ் ஆகாத, ஏன்னா எங்களுக்கு அந்த ஸ்பாட் வேணும்னு இருப்பானுங்க. அங்க இருக்கிற பசங்க எல்லாரும் லைட்டா பயப்பட ஆரம்பிச்சிருவானுங்க. ஐயோ இப்ப நம்ம சென்ட்ரல் சொல்றதுக்கெல்லாம் தலையாடிட்டு இருந்தோமே, ஒருவேளை நம்மள எல்லாரையும் உனங்க வெளியே துரத்த போறானுங்களோ அப்படின்னு யோசிக்க அதை கேட்ட நம்ம ஹீரோ உளறிட்டு இருக்கிறீங்க, நான் கூட உங்களை எல்லாம் வெளியே துரத்த போறேன். அது மட்டும் இல்லாம என்ன ஒரு ஃபுட்பாலுக்கு கூப்பிடணும்னு ஆசையா இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது, கூப்பிட்டே இருங்க, நான் ஐயா வந்துகிட்டே இருப்பேம்மா. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து இன்னும் இந்த கவுன்சில் ஆஃப் 10ல நம்பர் 1 சீட் அப்படிங்கறத முழு மனசோட அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா அவன் ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம சுகாசாவையும் தோக்கடிக்கல, ஈவன் கோபாயாஷியும் தோக்கடிக்கல, அதுக்கும் மேல நம்ம எரினாவையும் தோக்கடிக்கல. இந்த நம்பர் 1 ஸ்பாட்ங்கிறது ஒரு டெம்பரரி சீட் மாதிரி தான். சோ அதனால நீங்க யாரு வேணாலும் இந்த நம்பர் 1 ஸ்பாட்டுக்காக எங்கிட்ட போட்டி போடலாம். ஆனா அதுக்கு நீங்க ஏதாவது ஒன்னு சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது, வாங்க சும்மா போட்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஃபர்ஸ்ட் இயர் ஹை ஸ்கூல் படிக்கும் போது அகாடமியோட நம்பர் 1 சீட்டை பிடிப்பான் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு நம்ம ஹீரோட அப்பாவும் நினைக்க. சோ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோஸ் எல்லாரும் இப்போ செகண்ட் இயர் போயிருந்திருப்பாங்க. அப்படின்னா என்ன, தேர்ட் இயர்ல இருந்த எல்லாருமே கிராஜுவேட் ஆகி போயிட்டாங்க. அந்த மெகஷிமா, அந்த கோபாயாஷி, சுகாசா, மோமோ, அதுக்கப்புறம் சைட்டோ, இவங்க 5 பேரும். இந்த மோமோ சீனியர் ஏதோ ஒரு ஸ்வீட் கடை ஒன்று ஓபன் பண்ணியிருந்திருப்பாங்க போல. அதுவே சைட்டோ அவங்களோட ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்றதுக்காக போயிருந்திருப்பான். மெகஷிமா கேட்கவே தேவையில்லை, ராமன் சமைக்கிறதுக்காக கடை போட்டு இருந்திருப்பாப்ல. கோபாயாஷி கூட சேர்ந்துகிட்டு அமேசான் காடுகளில் மீன் பிடிப்போம் அப்படின்னு நம்ம சுகாசாவை கூட்டு வந்திருக்கேன். அவனுக்கு குக்கிங்க தவிர எதுவுமே தெரியல. ஈவன் அங்க இருக்கிற பறக்கிற பறவைகளை பார்த்துட்டு கூட இதுக்கு இதுதான் பேர் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். சோ இப்போ செகண்ட் இயர் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹாஸ்டல் பசங்களா இருக்கிறானுங்களே, சோ அவங்களும் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிட்டு பயங்கர ஜாலியா ஃபன் ஃபில்டா இருக்கிறானுங்க. இன்னொரு பக்கம் ஹயமா பையன் நம்ம கூகா சீனியரை வந்து ஃபுட்பாலுக்கு சேலஞ்ச் பண்ணியிருந்திருப்பான் போல. கூகா சீனியர் ஜெயிச்சிருந்திருப்பாரு, ஹயமா சமகான்ல இருப்பான். ஏன்னா நம்ம கூகா சீனியருக்கு 3 பேர் ஓட்டு போட்டு இருந்திருப்பாங்க, ஹயாமாக்கு 2 பேர் ஓட்டு போட்டு இருந்திருப்பாங்க. ஐயோ ஜஸ்ட் மிஸ், ஒரு ஓட்டுல நான் தோத்து போயிருப்பேன் அப்படின்னு கூகாக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். சோ கூரவும் வந்துட்டு டே ஹயமா பையா வாயா சண்டை போடலாம் அப்படிங்கிற சொல்லி கத்திக்கிட்டு இருக்கேன். அப்ப ஆலிஸ் பின்னாடி வந்துட்டு நீ என் கூட முதல்ல போட்டி போடுற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆலிஸ் இந்த கவுன்சில் ஆஃப் 10ல 6th சீட்ல இருக்கிறா. அதுவே நம்ம கூரை பார்த்தா 5வது சீட்ல இருக்கிறான். ஹயமா அந்த இடத்துல 4th சீட்ல இருக்கிறான். பிளஸ் யாரு வேணாலும் ஃபுட்பாலுக்கு சேலஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோ ரூல்ஸ் மாத்தி விட்டு இருந்திருப்பான்ல. சோ யாரும் வந்து ஏதாவது ஸ்டேக் வைக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது, எங்களோட பொசிஷனை நீங்க சேலஞ்ச் பண்ணணும்னா அப்படியே வந்து சேலஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கறத மேட்ரு. நம்ம சட்டோஷி சீனியர் பார்த்தா அந்த இடத்துல கவுன்சில் ஆஃப் 10ல 2nd சீட்ல இருப்பாரு. நேனேக்கு எதிராக போட்டி போட்டு இருந்திருப்பாங்களா, நேனே 9th சீட்ல இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இந்த சுபாரு பையன் ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல இருக்கிற ஐசன் உங்ககிட்ட இருக்கிற திறமைக்கு உனக்கு கவுன்சில் ஆஃப் 10ல ஒரு சீட் கிடைச்சிருந்தும் எதுக்கு தேவையில்லாம அதை டிக்ளைன் பண்ணன்னு கேட்கும் போது இல்ல நான் மத்தவங்களோட திறமையை காப்பி பண்ணிட்டு தான் இருக்கிறேன், எனக்குன்னு ஒண்ணு ஓனா இல்ல, அது வரைக்கும் நான் கவுன்சில் ஆஃப் 10க்கு போறதுக்கு ஒர்த்தான ஆள் இல்லன்னு சொல்லுவானா. இவனை முட்டாள்னு சொல்றதா இல்ல பெரிய ஆள்னு சொல்றதா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன்லயே வரும் ஐசன். சோ ஐசன் பார்த்தா கவுன்சில் ஆஃப் 10ல 8th சீட்ல இருக்கிறான். டக்குமியோட தம்பியும் அங்க யாரையோ வந்து பேட்டில் போட்டுக்கிட்டு இருக்கு. சோ நம்ம டக்குமி பார்த்தா கவுன்சில் ஆஃப் 10ல 7th சீட்ல இருப்பான். அதுவே இந்த ஸ்கூலோட டைரக்டரா எரினாவோட வேலையுமே பெர்ஃபெக்ட்டா பாத்துக்கிட்டு இருக்க. எரினாக்கு சப்போர்ட் பண்ற விதமா நம்ம இசாகோ பொண்ணும் கூடயே இருப்பான். ஒன்ஸ் இந்த போட்டிகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மெகுமி ஒரு வேர்ல்ட் டூர் போயிருந்திருப்பா. சோ நிறைய எக்ஸ்போஷர் தேவை, இப்படியெல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே செல்ஃப் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக ஏகப்பட்ட பேரை மீட் பண்ணி லைக் நிறைய ஃபன் பண்ணியிருந்திருப்பான். சோ இங்க ஹீரோ கவுன்சில் ஆஃப் 10ல நம்பர் 1 சீட்ல இருக்கிறங்காட்டி ஏகப்பட்ட பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கு. என்னன்னா அந்த அகாடமியோட டைரக்டரா இருந்தாலும் நம்ம எரினாக்கும் ஹீரோக்கும் இருக்கிற அந்த ஒரு சண்டை மட்டும் கடைசி வரைக்கும் முடியவே மாட்டேங்குது. ஒரு பக்கம் அந்த மொட்டையும் நம்ம ஹீரோட அப்பாவும் எங்கேயாவது ஜாலியா சும்மா ஊர் சுத்திக்கிட்டு இருக்கேன். அந்த பிங்க் மண்ணை இருக்கிறான்ல, சோ அவனும் இங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் கேள்விப்பட்டு இருக்கான் போல. சோ அப்படியே சீன் கட் பண்ணா ஒரு புதுசான கேரக்டர் நம்ம எரினாவை மீட் பண்றதுக்காக வர அங்கே இந்த ஒரு சீசனை முடிக்கிறாங்க. சோ யா, தேங்க்யூ.